வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டி கவா அதாவது ரொட்டியும் அப்பளம் மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு புதுமையான டிஷ்ஷு, ஈஸியானது, சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா ருசியாக இருக்கும், பசிக்கும் கேட்குங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே தேவையில்லை. நான் அப்பளத்தை இந்த மாதிரி துண்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 அப்பளம், ஒரு 6 ரொட்டியை இந்த மாதிரி துண்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு, ஜீரகம் போட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஊற்றி போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டேங்க. ஒரு சொம்பு தண்ணியை, அந்த ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் தனியா மசாலா, 1.5 ஸ்பூன் சாம்பார் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல சுடு தண்ணி இன்னும் வச்சுட்டேங்க. அதையும் உள்ளே எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் முதல்ல இந்த அப்பளத்தை உதிரி உதிரியாக போடணும், ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்பளம் கொஞ்சம் வேகணும். அப்பளம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரோட்டியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்க்க போகிறோம். உள்ளே சேர்க்கும்போது தண்ணி கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுடு தண்ணியே இருக்கிறதையும் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அந்த அப்பளம், ரொட்டி எல்லாமே வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. வாசனையும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும், சாப்பிடணும் போல். வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே சேர்க்காம, ஒரு அர்ஜென்ட்டுக்கு எதுவுமே இல்லைனாலும் வீட்டில் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம ருசியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி.